ஏ மீனா, எடி மீனா, எடி மீனா கூப்பிடுறது காதுல விழுவா என்ன? இப்போ ஒரு நிமிஷம் லைன்ல இரு, எங்க அம்மா கூட்டிட்டே இருக்கு, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். 24 மணி நேரம் போன்ல என்னதான் இருக்கு? இந்த மனுஷன் வரட்டு, இன்னைக்கு வீட்டுல நடக்குது எதையாவது கண்டுக்கிறாரா என்ன? என்ன ரெண்டு பேரும் எப்பவும் போல சண்டை போட்ட மாதிரி இருக்கு? வாங்க வாங்க, உமராதான் தேடிட்டு இருந்தேன். ஏம்மா மீனா, என்னம்மா பிரச்சனை? உங்க அம்மா நாய் குலைச்சால குலைச்சிக்கிட்டு இருக்கால, என்ன? இல்லப்பா, நான் ஆன்லைன் கிளாஸுக்கு தான்ப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அம்மா எப்பவும் என்ன ஃபோன்லேயே இருக்கேன்னு கத்திக்கிட்டே இருக்குப்பா. நீ படிம்மா, நீ படி. ஸ்கூலு பக்கம் ஏதாவது போயிருந்தா தானே அவளுக்கு அதில் உள்ளது தெரியும். ஆமா, இவர் அப்படியே கலெக்டருக்கு படிச்சிருக்காரு, இவருக்கு தான் எல்லாம் தெரியும். கேட்டு படி. ஆங்கிற எழுத்தை தவிர அடுத்த எழுத்து தெரியாது. இவர் என்ன சொல்ல வந்துட்டாரு? ஏம்மா மீனா, அவ இப்படிதான் ஏதாவது தொணன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ ஏன் அழுதுட்டு இருக்க? நீ படிக்க வேலையை பாரு. ஆமா, இப்படியே அப்பனை மௌலம் சுத்திட்டு திரிங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னோட அருமை புரியும். ஏம்மா மீனா, அம்மா கத்துனாலும் அதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்கு. ஃபோனில் நிறைய நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்தினா தப்பே கிடையாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோ. சரிப்பா, நான் ரொம்ப கவனமாக இருப்பேன்ப்பா. ஓகேப்பா, சரிம்மா, நீ செல்லப்பா. படி, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். என்ன மகளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு போல. எடி முனி, பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பக்குவமாக புரிய வைக்கணும். ஆமாம் ஆமாம், நீர் புரிய வச்சதை நான் பார்த்தேன். தின்னுட்டு கிளம்போம். வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கே பயமாக இருக்குமா, அந்த ஆட்டம் ஆடுற நீ. ஆமாம், நான் ஆட்டம் ஆடுறேன், நீரும் உன் மௌலம் இருந்து பாட்டு பாடுங்க. ஒரு நாள் இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி கிடையாது. டெய்லி திங்கணும் தூங்கணும், உங்களுக்கெல்லாம் பணியோட செஞ்சு போடணும். அதை தவிர எனக்கு என்ன வேலை இருக்குது? என் அருமை என்னைக்கு தான் தெரிய போதோ தெரியல. ஏய், எல்லா வீட்லேயும் எல்லா பொண்ணுங்களும் இதை தானடி பண்ணுறாங்க. ஏன்டி டெய்லி இதே சொல்லி என்ன சாவடிக்கிற? நிம்மதி ஒரு வாய் சோறு சாப்பிட விட்றியா நீ? நீங்கள் சாப்பிடுங்கப்பா, நிம்மதியாக சாப்பிடுங்க. என்னால் தான் உங்கள் நிம்மதியெல்லாம் கெட்டு போகுது, அப்படி தானே? நான் அப்படியே போயிடுறேன், நீங்கள் நிம்மதியாக இருங்க.